கவர்ச்சி நடிகை புவனேஸ்வரியை ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன மனநிலையில இருக்காங்க தெரியுமா? தமிழ் சினிமாவுல கவர்ச்சி நடிகையா வலம் வந்தவங்க புவனேஸ்வரி. அவங்களுக்கு பாய்ஸ் படம் தான் பெரிய வெளிச்சத்த குடுத்தது. ஆந்திராவ பூர்வீகமா கொண்டவங்க புவனேஸ்வரி. அவங்களுக்கு நடிக்கக்கூடிய ஆர்வம் இருந்ததன் காரணமா திரைத்துறையில கோலோச்சிட முடிவு பண்ணாங்க. அதுபடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன திரையில வாய்ப்புகள் கிடைச்சது. கோகுலம் வீடு அப்படிங்கிற சீரியல்ல தான் அவங்க நடிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. நிலைமை இப்படி இருக்க கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு சர்ச்சையிலயும் சிக்கிட்டாங்க. அவங்க விபச்சாரம் செய்யறதா பிரச்சனை எழுந்தது. அவங்க மட்டும் இல்லாம நடிகைகள் சீதா, நளினி மாதிரியானவங்க சீனியர் நடிகைகளோட பேரும் அந்த பிரச்சனையில அடிபட்டுச்சு. அந்த சம்பவம் தமிழ் திரையுலகத்துல பெரிய புயல கிளப்புச்சு. அப்படி செய்தி போட்ட பத்திரிகையை கண்டிச்சு திரைத்துறை சார்பில் கூட்டமும் நடத்தப்பட்டுச்சு. அந்த கூட்டத்துல பேசின நடிகர் சூர்யா கூட ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையையும் பத்திரிகையாளர்களையும் தரக்குறைவா பேசி சர்ச்சையில சிக்கினாரு. சர்ச்சைக்கு பின்னாடி திரையில இருந்து படிப்படியா ஒதுங்க ஆரம்பிச்ச அவங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி சீரியல்கள்ல மட்டும் நடிச்சாங்க. இப்போ சீரியல்கள்லயும் புவனேஸ்வரிய பார்க்க முடியறதில்ல. ஒட்டுமொத்தமாவே வெள்ளித்திரை சின்ன திரையில இருந்து விலகிட்டாங்க. அவங்க லைம் லைட்ல இருந்து விலகினாலும் மறுபடியும் இப்போ நிறைய பேரால கவனிக்கப்படுறவங்களா மாறி இருக்காங்க. ஏன்னா அவங்க முழுசா ஆன்மீக வழியில இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட ஆன்மீக பயணம் பத்தி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரசிகர்கள் சின்ன திரையிலயும் வெள்ளித்திரையிலயும் பார்த்திருப்பாங்க. நான் இப்போ இருக்கிறது ஆன்மீக பாதையில. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆன்மீகத்துல தான் இருந்தேன். தமிழ், தெலுங்கு மாதிரியான மொழிகள்ல நடிச்சேன். நான் இப்போ திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தங்கியிருக்கேன். நான் இந்த ஆன்மீக பாதைக்கு வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. எதுக்காக நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன் அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. ஒரு தடவ என்னோட கனவுல கடவுள் காளி தேவி வந்து ஆன்மீக பாதைக்கு வர சொல்லி என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. நான் இங்க வந்து இத்தன வருஷங்கள் ஆயிடுச்சு. கனவுல வந்த காளி தேவிய தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்குது அப்படின்னு தெரியாம இருந்தேன். அப்படிப்பட்ட நிலையில தான் என்னோட கனவுல வந்த காளிய தாராபுரத்துல வச்சு பார்த்தேன். இது பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலம். தாராபுரத்துக்கு இதுக்கு முன்னாடி விடாபுரம் அப்படிங்கிற பேர் இருந்தது. இங்க வந்த பஞ்சபாண்டவர்கள் காளிய வணங்குனாங்க. இதெல்லாம் காளி தேவியே என்னோட கனவுல தோன்றி சொன்ன விஷயம். அதே மாதிரி காளி எப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையும் இருக்குது. என்னோட கனவுலயும் அதே காளி தேவி தான் வந்தாங்க. அந்த காளியத்தான் நான் இத்தன வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப தாராபுரத்துல கண்டுபிடிச்சிட்டதால இங்க வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டிய பார்த்த ரசிகர்களோ, விட்டா நான் தான் காளி தேவி அப்படின்னு புவனேஸ்வரியே சொல்லுவாங்களே அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.